वल्लवाम्बाशमेध विघ्नेश्वरचित्ते श्रीमत्तक्षण कैलासवासरिषभवागनादिरूढार्तनादीश्वरचित्ते मयूरवागनादिरूढ सख्यीकस्ता अमृतवल्लि सुन्दरवल्लि समेत सुब्रह्मण्यचित्ते कंसवागन कंसत्वियरद सरस्वती समेत ब्रह्मदेवस्यचित्ते सुरवागन पञ्चायुधर भूलक्ष्मि महालक्ष्मि समेत श्रीमन्महाविष्णुचित्ते ज्ञानवत्र भूरिदवत्र कालिका समेत वीरभद्रेश्वरचित्ते ऐरावतवागनादिरूढ त्रियत्रियं सत्कोटिदेवता समेत दैवेन्द्रचित्ते इंद्र अग्नि जम निरुति वरुण वायु कुबेर ईशानादि अष्टदिक्पालकचित्ते ब्राह्मी मागेश्वरी कौमारी वैष्णवी वारागी इंद्राणी सामुंडादि सप्तमातृकाचित्ते इच्छाशक्ति ज्ञानाशक्ति क्रियाशक्ति चित्ते अष्टकोटि डागिनी प्रिया भृतोत्रनादि भैरवेश्वरचित्ते अखंड ईष्टोपकरण निर्माल्लभक्षण सुमित्र चंडेश्वर
ஆலய நிர்வாகங்கள், உரையாளர் பெருமக்கள், மங்கள இளைஞர்கள், அடியார்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து பணமுடந்தவர்கள் போகிறவர்கள், அதை திரும்பி போகிறவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் இந்த விநாயகப் பெருமானுடைய பெருமகள் சிலவற்றை கூறி, ஏன் அதை கூறினதற்கு காரணம் என்னென்றால், நம்முடைய சமயத்தில் அவரை ஏன் முதல் கும்பிட வைத்தார்கள் என்பதற்கான காரணம். உங்களோட தெய்வங்கள் எல்லாம் இருந்தாலும் அவரை தான் முதல் கும்பிட்டு தொடங்க வேண்டும் என்பதற்கு என்ன முக்கிய அந்த நோக்கம்? உடல், நம்முடைய இதயம், மூளை ஒன்றாக புரிவதற்காக அவரை முதல் வைத்தார். அதனாலே தான் ஔவையார் பாடிய பாடல் நீங்கள் எல்லோருக்கும் தெரியும். சீதக்கடவை செந்தாமரைப்பூம் என்று பாடுவோம். அது ஒரு வகையில் இறைவனை பாடுகின்ற அதே நேரத்தில் எங்களோட ஆத்மா, இந்த உடம்பு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாவற்றையும் சேர்த்து இருத்தி ஒரு யோகாசன முறைக்கு கொண்டு வர. சீத கடவம் அப்படின்னா என்ன தெரிஞ்சாக சொல்லுங்க. பரவாயில்ல, நான் படிக்கிறோம் தான். குளிர் கடவம்னா சந்தனம், சாந்து, குளிர்மை, இது எல்லாத்துக்கும் ஒரு கருத்து. ஒரு கருத்து விளங்க வேணும் என்பது இரண்டாவதாக இருந்தாலும், விளங்கி படிக்கிறது நல்லதாக இருந்தாலும், ஞானிகளுடைய வாக்குக்கு நாங்கள் பார்க்க தேவை. அப்படியே படித்தவங்கன்னா எங்களுக்கு அது அருடன் கட்டாயம். அதே அப்படி போனார்கள் என்றால் இறைவனுடைய திருவடி எப்பவும் குளிர்மையாக இருக்கும். அதனால பூக்கள் கொண்டு போகும், பூ இலை எல்லாம் கொண்டு இறைவனுடைய திருவடியில் போடுவோம். அது குளிர்மையாக. சீத கடவை செந்தாமரை பூ, குளிர்ந்த பொருட்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. பூக்கள், நாகவாமும் குளிர்மைதான். இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நாகவாமுக்குமே அதுவும் குளிர்மை சொல்லியிருக்காரு. அதுக்காக இருந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிர்மையான பொருட்கள் இறைவனுடைய பாதத்தில் போய் சேரும். அபிஷேகம் பண்ணுறோம், அந்த பூக்களை கொண்டு போகிறோம், சமர்ப்பணம் செய்கிறோம். சீதக் கடவை செந்தாமரை, செந்தாமரைன்னா உங்களுக்கு தெரியும், அது சிலத்தில் தான் விளையும். விளைந்தாலும் அதுக்கு மரியாதை இருக்கிறது. நாங்கள் இந்த பிரபஞ்சமாக உலகத்தில் எத்தனையோ துன்பத்துக்களை இருந்தாலும் இறைவனுடைய அந்த தாமரைப்பு போன்ற அந்த திருவடியை பார்த்து வழங்கினால் அந்த எங்களுக்கு எத்தனையோ துன்பங்கள் குறையும். அதனால் சீதக் கடவை செந்தாமரைப்பும் அப்படின்னு பாதை சீலாவுக்கு வரைத்தை பாடன்னு தொடங்குகிறார். அதில் ஒரு விஷயம் இருக்கிறது. மூலாதாரத்து மூண்டலு கணனை அப்படின்னா என்ன? நாங்கள் இருக்கிறோம் பாருங்க, இந்த கொடித்தம்பத்தையும் இந்த மூலாதாரத்தில் ஒரு பிள்ளையாக இருந்தார். அது மூலாதார கணபதி என்று அதுக்கு பெயர். இந்த முதுகு தாண்டி இருக்கிறது. அது எங்களுடைய இந்த மூலாதாரத்துக்கும் இந்த உடம்புக்கும் அந்த பின் பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துக்கும் மூளைக்கு தொடர்பு. பாருங்கள் எவ்வளவு ஒரு உடலியல் தத்துவத்தை எங்களுடைய பாடல்கள் எங்களுக்கு தருகிறது. அது வழிபாட்டோடு தொடர்படுத்தப்படுது. கோயிலுக்கு வந்தீங்கன்னா கோயிலை கும்பிட்றோம்ன்றது நினைக்கிறத மாற்றம் ஒன்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளான பல விஷயங்களை உடலும் உள்ளமும் செய்கிறோம். இப்போ மூலாதாரம் என்பது நமக்கு இருக்கிறதுக்கு எழுப்புவதற்கு அதான் மூல ஆதாரம். அது பேரே மூல ஆதாரம். எல்லாத்துக்கும் அதான் மூலாதாரம். அது பிழைச்சதாண்டா எல்லாம் பிழைச்சு. அதுக்காக பிள்ளையார வைக்கிறார். மூலாதாரம் யோக கணபதியாக வைத்தார். இப்போ நம்ம கோபுரம் கட்டியிருந்தால் கோபுரத்தை உயர்ந்து பார்ப்போம். கடத்தான போறீங்க. கோபுரத்தை உயர்ந்து பார்க்க இந்த மூலாதாரத்துக்கும் இந்த இன்னுக்குள்ள அந்த முடிஞ்சுக்கும் தொடர்பு. இனிமேல் பார்த்துட்டு இப்போ கொடியேற்றது கோயிலுக்கு வாரிய சும்மா பார்க்க மாட்டேன். இப்போ கொடியே இந்த மூலாதாரத்துக்கும் அந்த இதுக்கும் ஒரு தொடர்பு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம் என்று 6 ஆதாரம் இருக்கு. உடுக்கள் இருக்குதான். 6 ஆதாரத்து அங்கித நிலையும் புகழா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே. யோகக்கலையை அங்கே சொல்லுங்க. ஔவையார் பாடிக்கிற பாடல். இப்போ நீங்கள் கோயிலில் வந்து சுவாமியை கும்பிட்றதுக்கு தலையை போயிடுவோம், கீழே விழுந்து கும்பிடுவோம். கோபுரத்துக்கு கூட கோபுரத்தை கும்பிட்டு பேருந்து வந்து என்ன விரும்புவோம். கோபுர படிய என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்காக இந்த முன்னாள் உங்களோட முதுகெலும்பு கொஞ்சம் அந்த மூலாதாரத்தையும் மூளையும் நினைக்கிறது. இப்போ நீங்கள் கோயிலுக்கு வர்றது கும்பிட்றதுக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? அந்த பாட்டி அந்த உங்களுடைய அசைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும். இதுதான் இந்த கோயில் வழிபாட்டில்
பிள்ளைகளை போய் சத்தம் போனால் வச்சது நல்லா இருக்கும், நல்லா செய்வர்களே கொஞ்சம் பொதுக்கூட்டமாக வச்சுருந்தாங்க. இந்த மூலாதாரம் என்ற அந்த நிகழ்வை காட்டுவதற்கு இந்த கொடித்தம்பம் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஆலயத்தில் எப்படி எங்களுக்கு முதுகு எலும்பு முக்கியமோ அதே போல ஒரு விழாக்களிலே ஒரு மகோத்சவம் ஒரு ஆலயத்துக்கு முக்கியம். சில பேர் அங்கே சரியில்லாட்டின்னு சொல்லுவோம். இவனோரு சொல்லுவோம் முதுகு எலும்பிட்டா ஏண்டா அவனுக்கு சரியான மூளை இல்லைன்னு இருந்தவன் சொல்கிறாங்க. சில என்ன தெரியாது, அது முதுகெலும்பு தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையோட கதையோடு சேர்ந்துருக்கு. இப்போ இந்த விநாயகப் பெருமானை நாம் கொடுக்கிறோம் என்ற அந்த தொடர்ச்சியோடு வருகின்ற பொழுது பல விஷயம் உள்ளுக்குள்ளே நடைபெறுவதால் தான் எல்லா காரியத்துக்கும் பிள்ளையார் வர முடியும். அவருக்கு பேர் கணபதி. பிடியத உடுமை கூட அடுத்தவை வடிகொடுதனதடி வடிகொட வடிவர் கடி கணபதி வர. எது கடி? இடர் கடி கணபதி. இடர்னா துன்பம், துன்பத்தை இல்லாமல் பண்ண இடர் கட கணபதி. இந்த கணங்கள் கொஞ்சம் 3 வகையான கணங்கள் இருக்குது. கணகணம் இருக்குது, அதுக்குள்ள 3 கணம் உங்களுக்கு தெரியும். கல்யாண பொருத்தம் பார்க்கக்குள்ள பொருத்த மாதிரி தெரியும், சூறாக்களுக்கு தெரியும். 10 பொருத்தம் பார்க்கல. இப்போ எங்கே பொருத்தம் பார்க்க அதே பார்த்துட்டு தான் எங்களை பொருத்தம் சொல்லுது. இதை பொருத்தி போட்டு தான் எங்களை விடுது. நாங்கள் பொருத்தம் பார்க்கறது பொருத்தமா வந்து பொருத்தி போட்டு நாங்கள் வந்து பொருத்தி கொண்டு போவோம். நடக்குது எல்லாம் நடக்குது. ஆனால் ஓரளவு பொருத்தமாக வருது. சிலது பொருந்துறது பிடிங்க கொண்டு போய் சொன்னால் பாருங்க கல்யாணம் வீட்டுக்கு தான் இப்போ வீடியோக்காக முதலே போயிட்டார். உண்மையாக நடந்தது. நான் ஒரு 5 மாதம் கொண்டே காசு கேட்க போக நான் அவரும் டிவோர்ஸ் ஆட்டார். காதப்பட்ட அதில் போய் கேட்டான். இவன் பாவம் கடைசியாக கஷ்டப்பட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னேன், தாய்ந்து விட கொஞ்சம் காதை கொடுத்து உச்சத்தை கொண்டே இல்லை நீ போட்டு வேலை நடி கொண்டே போட்டுவேன் அப்படி போட்டு பொருத்தம் பார்க்கக்குள்ள இந்த கணம் சொல்றாரு. கண பொருத்தம் வெளிப்பட்டு போயிருக்காங்க. மகேந்திர பொருத்தம், இது பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், இந்த பொருத்தம், இந்த எல்லாம் பார்த்தா கண பொருத்தம் உண்டு. பஞ்சாங்கத்தை பார்த்தாலும் தெரியும், பக்கத்து நெட்டில் பார்த்தாலும் தெரியும். 3 கணம் இருக்கு. ஒன்று தேவகணம், மனுஷ கணம், அசுர கணம், ராட்சத கணம். அது எல்லாருக்குமே இருக்கு. நீங்கள் வைக்க வழியாக அந்த கணம்னு சொல்லி கதைக்க இருக்காங்க. 3 கணம் இருக்கு. இதில் 27 நட்சத்திரத்தையும் 9 நட்சத்திரத்தை ஒரு கணத்துக்கு போட்டு வச்சுக்கணும் வாய்ப்பாடு மாதிரி. அதுக்கு அஞ்சு வரணுங்க அந்த ஓடரில் இல்லை. சிலருக்கு தேவகணம், சிலருக்கு மனுஷகணம், சில 9 நட்சத்திரங்கள் ராட்சத கணம். என்னோட பேர் வந்து கேட்குறீங்க நாங்கள் இந்த கணம் அதெல்லாம் வந்துட்டீங்க. அவ்வளோதாங்க. எல்லா நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம். உங்கள் பிறக்கிற நேரமும் உங்களுக்கு கிரகங்களை பொறுத்து தான் அது விஷயமாகும். உள்ளது 27 நட்சத்திரம் தான். இப்போ நீங்கள் நட்சத்திரம் சொல்லி கோயிலில் செய்கிறது காரணம் என்னென்னு கேட்டால் அந்த நட்சத்திரத்தை வலிமை எங்களுக்கு நல்ல தண்டை தரணும். இதெல்லாம் நம்ம பேரை வாட்சி இந்த நட்சத்திரம், இந்த பெயர், இந்த ராசி. சில உலக குடும்பத்தை சொல்லியிருக்க ஒரே இதில் 20 நட்சத்திரங்கள் ஒரு இருக்க மாட்டோம். 27 நட்சத்திரமும் 12 ராசியும் தான் இருப்பீங்க. ஆனால் உண்மையை 27 நட்சத்திரம் 108 நட்சத்திரம் இருக்குது. 108 நட்சத்திரம் தெரியுமா? ஒரு நட்சத்திரம் 4 கால், முதலாங்கால், 2ஆங்கால், 3ஆங்கால், 4ஆங்கால், 4 27 128 நட்சத்திரம் இருக்கு கிடக்கும். முதலாங்காலுக்கு ஒரு குணம், 2ஆங்கால எல்லாம் ஒரு காலில் ஒரு காலில் நிற்கும். இப்போ எல்லாரும் அப்படி தான் இல்லை. அந்த சமயத்தில் வந்து ரொம்ப ஒன்று தான் வச்சுருக்காங்க. சில பேர் அந்த மூளை உண்டாகக்கூடாது, பெண் மூளை உண்டா சும்மா தண்ணி எடுத்து பிடிச்சோண்டு போயிடும். ஆண் மூளை உண்டா அரசாணம் திருவோணம் ஒரு கோணத்தை எல்லாம் பேரில் இருக்குது. திருவோணம் கவுண்டர்கள் நான் பார்த்தது. இப்போ தனியாக நட்சத்திரங்களில் மாத்திரம் இல்லை, அதோடு சேர்ந்து நம்முடைய தனிப்பெறணும் இருக்குது. அப்போ இந்த கணம் நாங்கள் சொல்லுவோம். இந்த கணத்துக்கெல்லாம் அதிபதி வருது. தேவகணத்துக்கு வேறு அதிபதி, ரிஷிகணத்துக்கு வேறு அதிபதி, அசுரகணத்துக்கு வேறு அதிபதி. அதாவது கணபதி என்று வச்சிட்டால் தேவர்களுக்கும் அவர் தான் பொறுப்பு, அசுரர்களுக்கும் அவர் தான் பொறுப்பு, மனுஷர்களுக்கும் அவர் தான் பொறுப்பு. 3 கணங்களுக்கும் அவர் தான் பொறுப்பு. நாங்கள் அவருடைய கணபதியாக வச்சு கூப்பிடுவோம். அதுக்கு எல்லாருமே முதல் கூப்பிட்டார். இப்போ இந்த தேவகணம் என்று சொன்னால் என்ன? நல்ல குணங்கள் இருந்தால் தேவகணம், நல்ல குணமும் கூடா குணம் இருந்தால் எங்களை போல அது மனுஷகணம். நடுகளும் கூடா குணம் தான் இருக்குன்னா அது ராட்சசகணம். ஒரு மனுஷனுக்கு 2 இருக்க வேணும். எது கூட இருக்கோ அதான் மதிக்கப்படும். தேவகணம் கூட இருந்தால் எங்களுக்கு தேவகணம் குணம், தேவகணம் தேவகுணம் கூட இருந்தால் கொஞ்சம் மதிக்கப்படும். அசுரகுணம் தான் கூட இருக்குன்னா அது உலகத்தாலே கலைக்கப்பட்டு கொண்டு சிறையிலோட வச்சாலும் வச்சுக்கணும். ஆனால் மனித கணம்
ஆக நாங்கள் சிலவளம் ரெண்டும் கரன்ஸாக போய்கொண்டிருக்கும். கொஞ்சம் கூடிய அளவுக்கு நாங்கள் தேவகானமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த ஆலய வழிபாடுகளுக்கு இருக்கும். ஆகவே இந்த ஔவையாருடைய பாடல்ல யோகாசனம் சம்பந்தமான ஒரு உயர்வை அந்த அகவல் தருகிறது. அதனாலதான் அந்த பாடலை நம்ம எல்லா இடமும் படித்து அதுக்கு 2 வித வெற்றி பெறும். ஒன்று வந்து கடைசி விரும்ப சத்தத்தினுண்டு சதாயுவம் காட்டி சித்தத்தினுண்டு விளையாடு சித்தம் உள்ளுக்கு 2 பக்கம் அமைஞ்சிடும். வந்து சத்தத்தினுடைய சதாயுவம் காட்டி சித்தத்தினுடைய சிவலிங்கம் எப்படி அடித்து வச்சுருக்காரு. உலகத்திற்கும் சரி உள்ளுக்கு ஆன்மாவுக்கும் சரி அது ஒரு தேவையான அந்த ஒரு பாடலாக நிற்கும். எல்லாருமே நான் நினைக்கிறேன் நிறைய எல்லா கோயில்களையும் அதே பிள்ளையாருடைய நீங்கள் பிடிக்கொழுமே அதை படிச்சுட்டு போனாலும் கொஞ்சம் யோகாசனம் எதுவும் சரி ஒரு 5 நிமிஷம் கூட போகாது. எனக்கு பாடு இதை கடை சிந்தாவது ஆனால் வடன்னு படிக்கக்கூடாது. ஏனண்டா ஔவையார் அதை பெரியா படிக்க அதையும் படித்தா தெரியுங்க. சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான பெருமானும் ஓகேயா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு யானையிலே குதிரையிலே போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நானும் போகணும் தரப்பட்டேன் இந்த வேலையை போய் நான் கொடுக்குறேன்னா அந்த தும்பி கடவுனே விட்டேன் பிள்ளையா. அப்பவே இந்த பாடல்கள் இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம். அதே ஔவையார் தான் பாடினார். பிள்ளையாரை கூப்பிட்டா என்ன வரும் என்பதற்கு நான் அதோட நிறைவேற்ற விரும்புகிறேன். கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் விஷயம் சொல்கிறேன். நாளைக்கு ஆடிவள்ளி ஆடி மாதம் வந்தாலே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆடிவள்ளி ஆடி செவ்வாய் ஆடிப்பூரம் ஆடி பெருக்கு வேறு என்ன ஆடி தள்ளுவண்டி அது உங்களுடைய விஷயம். ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் பிதர்களை வழிபடுறது தெய்வத்தை வழிபடுறது அம்பிகையை வழிபடுறது நிறைய விஷயங்கள் நீரோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறது. ஆகவே இந்த ஔவையார் பாடின ஒரு பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உடங்காது ஊக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கைகள் வாரம் அப்பாமல் சில இடத்து கூட விளங்கும். வாக்குண்டாம்னா நல்ல செல்வாக்கு இருக்கும் நல்ல வாக்கு இருக்கும். அதாவது கிருஷ்ணனுக்கு போய் இதை படித்தான் என்ன வாக்குண்டாம் எனக்கு ஓட் பண்ணுவாங்கன்னு கேட்டு போவேன். கோயிலில் வந்து ஐயா இதைத்தானே சொல்லியிருக்கோம் ஐயா படித்தவர் நல்ல வாக்குண்டாம் அவன் தான் சிந்திக்கிறான். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம். மாமலரான் யாரு? லட்சுமி. அவர் வீட்டில் போய் பிள்ளைகளிடம் லட்சுமியாக தெரியுமோன்னு கேட்டு அவளுக்கு முதல் விளங்கி அவள் தான் பேங்க் மேனேஜர். ஓ அவள் தெரியும் அவர் தாமரப்பட அண்டி இருப்பான். அவள் தான் அந்த தாமரப்பட அண்டி தான் பேங்க் மேனேஜர். அதான் மாமலரால் மாமலரால் நோக்குண்டாம் மேனி முடங்காத எப்பொழுதுமே எங்களுக்கு நோய் வந்தாலும் குறைஞ்சு போகணும் தைரியமாக இருக்கும். அப்போ அதாவது வெட்டமுடிய அவனோட மனம் நல்லா வந்துடும் வாக்கு நல்லா சொல்லக்கூடிய இருக்கும். மாமலரால் நோக்கு செல்வங்கள் வந்து சேர்ந்துடும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். யாரு கண்டால் இறைவனுடைய அந்த பாதத்தில் பூக்களை கொண்டு போடுவார். பூ கொண்டு துப்பா திருமையணி துப்பு என்றால் பவடம் போன்ற திருமையை துப்புன்றதுக்கு பவடம் ஒரு கருத்து அந்த நிறம் செம்பவள நிறம். துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஓரளவு கூடிய அளவு கும்பிடணும். தப்பாமல் சார்பாக கமல் கொண்டு அந்த பாடலை பாடினார். ஆகவே இந்த விநாயகர் பெருமானுடைய விஜயத்தை இன்றைக்கு முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த நாளைக்கு இந்த அம்மையை பற்றி விவரம் பற்றி எல்லாம் கூட கொண்டு இந்த வழிபாடு செய்கிறோம். கேட்டால் இன்றைக்கே நீங்கள் பச்சையாக எல்லாம் கொடுத்துருக்கீங்க. பச்சை போய் இதில் அதே இல்லை அந்த பொய்யில் பச்சை போய் இப்போ தண்ணிக்கு பச்சை தண்ணின்னு சொல்கிறோம். சூடாக்கி சூடாக்காம முடிஞ்சா பச்சை தண்ணி வேற அவரோட பச்சை தண்ணி அவரோட சுடு தண்ணி சும்மா சொல்கிறேன். கொஞ்சம் கொதிக்காது பச்சை தண்ணி. இதை இந்த பிள்ளையாருக்கு அருகு போடுறோம். பச்சை அருகு வந்து அநேகமாக தாவரங்கள்லாம் பச்சையாக இருக்கும். என்னென்னு கேட்டால் அதான் எங்களுக்கு ஆக்சிஜன் தெரியுது காவல் ஒழிஞ்சுது இயற்கையாக கூட வச்சுருக்காங்க. ஆகவே இந்த அருகு எடுத்து மஞ்சளை கொட்டி அதில் ஒரு குங்குமம் போட்டு வச்சு அந்த அருகையும் போட்ட வேண்டாம் அது பிள்ளையாராக வந்துடும். இந்த 3 சேர்ந்து இருக்கிறது ஒரு சிறப்பு. என்னென்னு கேட்டால் மஞ்சள் வந்து நோய் பச்சை பொய்மையை தரும். குங்குமம் கூட அதில் போட்டு ஆற்றலை தரும். இந்த 3ம் ஒரு விஷயம் தொடங்குற போது இருக்க வேண்டும் என்பதற்காக மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வச்சுட்டு அருகையம் போட்டு குளிர்மையாக செய்ய வேண்டும் என்று நம்முடைய சமயத்தில் வைத்தது தான் இந்த ஒரு நிகழ்வு. என்ன இந்த பல விஷயங்கள்லாம் இது பார்க்குறது. அருகு வந்து பாலாடங்கள் வைக்கிறது என்னது வைக்கிறது
அப்படி நாளைக்கு சொல்றதான் நினைச்சு கொண்டு பெரிய தத்துவம் இருக்காது. அதே என்ன கூட இந்த சமயத்துக்கு வந்ததுன்றே பெரிய ஒரு கருத்து. நாளைக்கு பொருளாக கூடி உங்களுடைய எல்லாரையும் பார்க்கறத ஊரில் நாங்கள் திருவிழா செய்தால் இருக்கோ அதே மாதிரி இங்கே எல்லாம் நீங்கள் வந்து முக்கியமாக இந்த பூஜைகளை பார்ப்பதுனால எத்தனையோ தீபங்களை பார்க்குறோம். அது இதுலேயே ஒரு தீபம் காட்டு போட்டு நிப்பாட்டிதான் கூடிப்பட்ட தீபம் காட்டணும். என்ன இறைவனுக்கு தீபம் தான் முதல் வடிவம், ஜோதி வடிவம். மாறி மாறி அதை காட்டணும். கொஞ்சம் நேரம் அதை குறித்து நாங்கள் வாழ்ந்த பார்க்கின்ற பொழுது அதை தரிசனம் பண்ண சொல்லுவார். இந்த தீப தரிசனத்தின் மூலமாக உங்களுக்கு உள்ளே உள்ள கண்மைகளை கொஞ்சம் வெதுக்கி இந்த படத்தில் அந்த தீபத்தினால் நல்ல புண்ணியம் வளர பார்க்கும். அதே போல யாகம் பார்த்தேன், கம்பத்தை பார்த்தேன். இப்போ எல்லாமே நான் சொன்னது போல ஒரு வகையில் நாங்கள் வழிபாடு செய்தாலும் இன்னொரு வகையில் உடலுக்கு தரக்கூடிய ஆரோக்கியம் என்பதை கூறி அனைத்து அடியார்களுக்கும் நாளைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை அம்மையுடைய பெருமையும் இந்த எங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ விட பாடல்களை நாங்கள் படிக்கின்றோம். அதனுடைய பொருட்களும் ஏன் நாங்கள் இவை கோயிலுக்கு வர வேண்டும், ஏன் இந்த தெப்பையை போடுவோம், ஏன் இந்த வித்திரவாப்பழம் வைக்கிறோம், இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும். இதெல்லாம் என்ன அடிப்படையில் அது ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதற்கு உள்ளார்த்தமான சில கருத்துக்களை வைத்துத்தான் நம்மளுடைய பெரியோர்கள் அதை வைத்தால் என்பதை கூறி அவற்றை விளக்கமெல்லாம் பெறக்கூடிய 2 நாட்கள் எல்லா தேவையெல்லாம் நிறைவான நாளாக அதற்கு முதல் நிறைய விடயத்தை உங்களுக்கு கூறலாம் என்று கூறி அனைத்து அடியார்களுக்கும் பெருமான திருவிழா கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்வார்கள். நம்ம பார்வதி வதையே.